வணக்கம். முதலில் இதை பற்றி பேசுவோம். இதில் சிறிது உப்பு சேர்த்து துருவிய சீஸ் வைத்து பாதியாக வெட்டுங்கள். பிறகு பன்றி இறைச்சியை சுருட்டி மாவு அப்புறம் முட்டை சேர்த்து பிறகு இதை ஆழமாக பொரித்து பிறகு சாப்பிட்டு மகிழுங்கள். நான் டீப் ஃப்ரைடு பேக்கன் சீஸ் பர்கர் செய்தேன். 3-2 ஒரு முறை. முதலில் இதுதான். இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து சீஸ் துண்டுகளை போட்டு பாதியாக வெட்டுங்கள். பன்றி இறைச்சியை சுற்றவும் மாவில் தோய்த்து முட்டையில் தோய்த்து பிறகு ஆழமாக வறுக்கவும். அப்படியே சாப்பிட்டு மகிழுங்கள். அது பற்றிய கேள்விகள் சுவாரஸ்யமாக இருந்தன. முதல்ல இதை எடுத்து 10 பேர் சிறிது உப்பு சேர்த்து அதுல சீஸ் வச்சு பாதியாக வெட்டுங்கள். பிறகு பன்றி இறைச்சியை சுற்றி அதை மாவில் வச்சு பிறகு முட்டையை சேர்த்து பிறகு அதில் வச்சு ஆழமாக வறுக்கவும். பிறகு சாப்பிட்டு மகிழுங்கள். இதை சாப்பிடுவியா? 3-2-1 போக. முதலில் கெட்சப்பில் ஸ்பாகெட்டியை போட்டு பின்னர் சீஸ் மற்றும் தக்காளியை போட்டு பின்னர் ரொட்டியுடன் சேர்த்து அதை ஸ்வைப் செய்து மிகவும் நன்றாக உணருங்கள். பின்னர் கெட்சப்பையும் 10 துண்டுகளையும் போட்டு சிதறிய வெங்காயத்தை ஹாட் டாக் ஸ்பாகெட்டி ரேப்பில் போட்டு பின்னர் அதை சாப்பிட்டு மகிழுங்கள். முதலில் கெட்சப்பில் ஸ்பாகெட்டியை வைத்து பின்னர் செஸ் மற்றும் தக்காளியை வைத்து பின்னர் ரொட்டியுடன் சேர்த்து பின்னர் அதை ஸ்வைப் செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். பின்னர் கெட்சப்பை போட்டு பின்னர் சிதறிய வெங்காயத்தை ஹாட் டாக் ஸ்பாகெட்டி ரேப்பில் போட்டு பின்னர் அதை சாப்பிட்டு மகிழுங்கள். அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. முதல்ல கெட்சப்புல ஸ்பாகெட்டியை போட்டு அப்புறம் சீஸ் தக்காளி அப்புறம் பிரெட் சேர்த்து ஸ்வைப் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கெட்சப்புல 10 போட்டு சிதறிய வெங்காயத்தை ஹாட் டாக் ஸ்பாகெட்டி ரேப்ல போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இரும்பும் அதை அனுபவிச்சுக்கோங்க. பிறகு சந்திப்போம்.